தகவல்களை கொண்டுதான் கருத்து சொல்லியிருக்கிறோம். அது வெட்டி ஒட்டி பரப்பப்படுகிற பொய் செய்தி என்றால் அதனை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கே உள்ளது. அதற்குரிய நவீன தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்திருக்கிறது. ஆகவே உண்மையான வீடியோ எது, வெட்டி ஒட்டப்பட்ட போலியான வீடியோ எது என்பதை திமுக ஐடி விங் அல்லது அவர்களுக்கென்று இருக்கிற சிறப்பு ஊடக புலனாய்வு அமைப்புகள் அதை வெளியிடலாம். இதுவரையில் வெளிவந்த தகவல்களை கொண்டும் ஊடகங்களில் விவாதிக்கப்படுகிற கருத்துக்களை கொண்டும் நாம் நம்முடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறோம். உண்மையில் அவர் அவ்வாறு பேசாமல் இருந்திருந்தால், பேசவில்லை என்றால் அது வரவேற்புக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. அவர் பேசாத ஒரு கருத்தை வலிந்து நாம் அவதூறு பரப்பு நோக்கில் சொல்வதற்கு ஏதுமில்லை. அப்படி ஒரு நோக்கம் நமக்கு கிடையாது. அனைத்து ஊடகங்களும் சேட்டலைட் சேனல் உட்பட ஆங்கில ஊடகங்களும் கூட அவர் இவ்வாறு பேசினார் என்ற ஆதாரங்களை வைத்து விவாதங்களையே நடத்தியிருக்கின்றன. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், பெண்களுக்கு எதிரான கருத்து என்பதுதான். அது தாவேகாவுக்கு எதிரான கருத்து என்பதை விட, முதலமைச்சருக்கு எதிரான கருத்து என்பதை விட, தாவேகா அரசுக்கு எதிரான கருத்து என்பதை விட, பெண்களுக்கு எதிரான கருத்து என்கிற அடிப்படையில் தான் அகில இந்திய அளவில் அது பேசுபடும் பொருளாக மாறியிருக்கிறது. நீங்கள் சொன்னதை போல் அது போலியான வீடியோ என்றால் உறுதிப்படுத்தப்பட்டால் நம்முடைய கருத்துக்களை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். சார், அதே போல இன்றைக்கு செய்தி சேகரிக்கிறவங்க தேய்ந்தவங்க தலைமுறையாக காய்ச்சிருக்காங்க. யார் தேய்க்கிறதும் திமுக காய்ச்சிருக்காங்க. இது போன்ற நடவடிக்கையை எப்படி பார்க்குறீங்க? இப்போ பத்திரிகையாளர்கள் தங்கள் கடமைகளை ஆற்றுகிறார்கள். அவர்களை குறிவைத்து தாக்குவது என்கிற கலாச்சாரம் தமிழகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருகிறது. அது ஏற்புடையதல்ல. ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது, தலைவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அவதூறு பரப்புவது கூடாது. அப்படி அவதூறு பரப்புகிற சில சமூக ஊடக நிறுவனங்களும் உள்ளன, தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்களும் உள்ளன. ஆனால் அதை பொதுவாக ஒட்டுமொத்த ஊடகத்தின் மீதும் ஊடகங்களின் மீதும் நாம் நம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டிய தேவையில்லை. அவ்வாறு நடந்திருந்தால் அது கண்டனத்துக்குரியது. ஒரு காணொலி வந்து மிக வைரல் ஆச்சு. நீங்க வாகனத்தை சென்று கொண்டிருந்த போது ஒரு இருப்பாட்சியை ஒரு 60-70 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடிய நிலையில அவரை அது ஆபத்தரம் தொகுதிப்பாடு நிலையில நீங்க அதாவது பாதுகாப்பை பற்றி அதிகமா நீங்க அறிவுறுத்தி ஒரு 5 நிமிடங்கள் நிறுத்தி அது பல நிமிடங்கள் நின்று பேசியாச்சு. எல்லாத்தையும் நின்று பேசி 10 இடத்துல நிறுத்தி பேசிய பிறகு சில நிமிடங்கள் ஓடின அந்த வீடியோவை நீங்கள் பெரிதுபடுத்திருக்கிறீங்க. அவர் அது மாதிரி எத்தனையோ தம்பிகள் வழி நெடுக மறித்து வண்டியை நிறுத்தி அவங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் விரைந்து செல்லும்போது அவர் கடைசியாக ஓடி வந்து ஏறினார், இறங்கிட்டார். அவ்வளோதான். அது ஒரு பெரிய விஷயமா மற்ற ஊடகங்கள் ஊதி பெருக்குவது என்ன நோக்கம் என்று தெரியவில்லை.
எம்மோடு வரக்கூடியவருடைய பாதுகாப்பில் எப்போதும் நான் கவனமாக இருக்கக்கூடியவன். அவரை சத்தம் போட்டு தான் நீ தொங்கக்கூடாது, இறங்கு என்று சத்தம் போட்டு அதன் பிறகுதான் இறக்கி விட்டோம். இத்தனை நாளைக்கு தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது. என்னென்ன மாதிரி எதிர்பார்க்க நான் முன்கூட்டியே எப்படி என்னுடைய எதிர்பார்ப்பை சொல்ல முடியும்? முதல் முறையாக ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறது இந்த புதிய அரசு. எல்லாம் நல்லபடியாக அமைய வேண்டும், நல்ல அறிவிப்புகள் வர வேண்டும், பொதுமக்களின் பாராட்டுகளை பெறத்தக்க வகையில் பட்ஜெட் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை நான் வெளிப்படுத்துகிறேன். வெளிவந்த தகவல்களை கொண்டுதான் கருத்து சொல்லியிருக்கிறோம். அது வெட்டி ஒட்டி பரப்பப்படுகிற பொய் செய்தி என்றால் அதனை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கே உள்ளது. அதற்குரிய நவீன தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்திருக்கிறது. ஆகவே உண்மையான வீடியோ எது, வெட்டி ஒட்டப்பட்ட போலியான வீடியோ எது என்பதை திமுக ஐடி விங் அல்லது அவர்களுக்கென்று இருக்கிற சிறப்பு ஊடக புலனாய்வு அமைப்புகள் அதை வெளியிடலாம். இதுவரையில் வெளிவந்த தகவல்களை கொண்டும் ஊடகங்களில் விவாதிக்கப்படுகிற கருத்துக்களை கொண்டும் நாம் நம்முடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறோம். உண்மையில் அவர் அவ்வாறு பேசாமல் இருந்திருந்தால், பேசவில்லை என்றால் அது வரவேற்புக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. அவர் பேசாத ஒரு கருத்தை வலிந்து நாம் அவதூறு பரப்பு நோக்கில் சொல்வதற்கு ஏதுமில்லை. அப்படி ஒரு நோக்கம் நமக்கு கிடையாது. அனைத்து ஊடகங்களும் சேட்டலைட் சேனல் உட்பட ஆங்கில ஊடகங்களும் கூட அவர் இவ்வாறு பேசினார் என்ற ஆதாரங்களை வைத்து விவாதங்களையே நடத்தியிருக்கின்றன. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், பெண்களுக்கு எதிரான கருத்து என்பதுதான். அது தாவேகாவுக்கு எதிரான கருத்து என்பதை விட, முதலமைச்சருக்கு எதிரான கருத்து என்பதை விட, தாவேகா அரசுக்கு எதிரான கருத்து என்பதை விட, பெண்களுக்கு எதிரான கருத்து என்கிற அடிப்படையில் தான்